ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another மினி vlog. ஸோ இந்த மினி vlogல ரொம்ப ரேண்டமான ஒரு ரெசிபி தாங்க இது மேங்கோ லஸ்ஸி. ஸோ இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா, நான் மாம்பழம் கட் பண்ணிட்டு இருந்ததுங்க. ரொம்ப லைக் ஓவர் ரைப்டாக இருந்ததுனால ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. சரி, அது சாப்பிட ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குமேன்னு சொல்லி டக்குன்னு தயிர் இருந்துச்சு வீட்டில். ஸோ மூணு பொருள் தான், தயிர், சர்க்கரை, மாம்பழம். இது மூணுத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் பண்ணுறது தாங்க மேட்ரு. சில பேருக்கு திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் ட்ரிங்கபிள் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணி அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிடணும் போல் இருந்ததுனால நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் நான் லஸ்ஸி பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்ப ரேண்டம்ங்க, அவுட் ஆஃப் நோவேர், லைக் பசிச்சதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணது தான். ஸோ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நான் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான். மார்னிங்க்கு பார்த்திங்கன்னா இட்லியும் கார சட்னியும், மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக பிரிஞ்சி சாதம், வெறும் உருளைக்கிழங்கும் சோயா மீல் மேக்கரும் போட்டு பிரிஞ்சி சாதம் தாளிச்சிட்டேன். அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா ரைத்தா.